ஆண்டவரே இயேசுவில் அன்புருக்கினியோரே, உங்களுக்கு அன்பு கலந்த வணக்கமும் வாழ்த்துக்கள். புனித வின்சென்ட் தே பவுல் ஏழைகள் மீது தனிப்பட்ட அன்பு கொண்டிருந்தார். அவர்களை அவர் மிகவும் நேசித்தார். அவர்களுடைய நல்வாழ்வதற்காக தன்னுடைய வாழ்வையை அர்ப்பணித்தார். இப்படிப்பட்ட வின்சென்ட் தே பவுலிடம் ஒருவர் ஏழைகளை பற்றி தரக்குறைவாக பேசினார். ஏழைகளை கடுமையாக விமர்சித்தார். எல்லாவற்றையும் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த வின்சென்ட் தே பவுல் அவருக்கு இவ்வாறு விளக்கம் அளித்தார். ஒருவருடைய வெளித்தோற்றத்தை வைத்தோ அல்லது அவர் சார்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலையை வைத்தோ அவரை தீர்ப்பிடுவது மிகப்பெரிய குற்றம். ஏனெனில் அவருடைய வெளித்தோற்றத்திற்கு அவர் காரணம் அல்ல, அவருடைய சூழ்நிலைக்கும் அவர் காரணம் அல்ல. அப்படி இருக்கிற பொழுது அவரை விமர்சிப்பது, தரக்குறைவாக பேசுவது எந்த அளவுக்கு நியாயம் என்று சொன்னார். தொடர்ந்து வின்சென்ட் தே பவுல் அந்த மனிதரிடத்தில் சொன்னார், கடவுள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறார், எல்லார் மீதும் இரக்கம் காட்டுகிறார், எல்லாரையும் அன்பு செய்கிறார். அப்படி இருக்கிற பொழுது ஒருவரை நாம் வெறுப்பதும் தரக்குறைவாக பேசுவதும் கடவுளையே தரக்குறைவாக பேசுவதற்கு இணையாகும் என்று சொல்லி முடித்தார். அன்பார்ந்தவர்களே, கடவுள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறார், எல்லார் மீதும் இரக்கம் காட்டுகிறார் என்பதுதான் வின்சென்ட் தே பவுல் அந்த மனிதருக்கு சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கிறது. இந்த இறை வார்த்தையும் கூட கடவுள் எல்லார் மீதும் இரக்கம் கொண்டிருக்கிறார், எல்லாரையும் நேசித்து அன்பு செய்கிறார் என்ற ஆழமான செய்தியை தாங்கி வருகிறது. இன்றைக்கு நாம் வாசித்திருக்கக்கூடிய இரண்டாவது வாசகத்தில் புனித பவுல் ரோமேருக்கு எழுதிய திருமுகத்தில் ஒரு அழகான செய்தியை சொல்கிறார். என்ன செய்தி என்றால், கடவுள் அனைவருக்கும் இரக்கம் காட்டுவதற்காகவே அவர்களை கீழ்ப்படியாமல் இருக்க செய்தார் என்று சொல்லி முடிக்கிறார். கடவுளுடைய இரக்கம் மிகப்பெரியது. அவர் எல்லாருக்கும் இறங்குகிறார் என்றால் அந்த இரக்கம் ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு மட்டுமானது அல்ல, அது அனைவருக்கும் பொதுவானது. அதைத்தான் பவுலடியார் சொல்கிறார். கடவுள் எல்லாருக்கும் இரக்கம் காட்டுகிறார் என்றால் என்னென்ன விதங்களில் அவர் இரக்கம் காட்டுகிறார் என்பதை இந்த இறை வார்த்தை தாங்கி வருகிறது. முதன்மையாக கடவுள் எல்லா மக்களுடைய வேண்டுதலையும் கேட்டு அவர்களுக்கு இரக்கம் அளிக்கிறார். இது முதன்மையான செய்தி. இன்றைய முதல் வாசகத்திலே நாம் இவ்வாறு ஒரு செய்தியை படிக்கிறோம். ஆண்டவராகிய கடவுள் இறைவாக்கினர் எசாயா வழியாக இந்த செய்தியை சொல்கிறார். என்னுடைய இல்லம் எல்லா மக்களுக்குமான இறை மன்றாட்டின் வீடு என்கிறார். இஸ்ராயலிலே முதன்மையான கோயிலை கட்ட நினைத்தவர் தாவீது. ஆனால் அவரால் கோயிலை கட்டி முடிக்க முடியவில்லை. அவருடைய மகனான சாலமோன் தான் முதற் கோயிலை கட்டி முடித்தார். பின்னர் அந்த கோயிலானது எதிரிகளால் தீக்கிரையாக்கப்பட்டது. மீண்டுமாக அந்த கோயில் கட்டப்பட்டது. ஏரோதனுடைய காலத்தில் அந்த கோயில் மறு சீரமைக்கப்பட்டது என்று நாம் படித்தறிகிறோம் என்று சொன்னால், பல்வேறு காலகட்டத்தில் அந்த கோயில் பல விதங்களிலே வளர்ச்சி அடைந்தாலும் கூட அது யூதர்களுக்கானதாக இருக்கவில்லை, அது அனைவருக்கும் பொதுவானதாக இருந்தது. பிற இனத்தாரும் கூட இங்கே வரலாம், கடவுளிடத்திலே மன்றாடலாம், கடவுள் அவருடைய மன்றாட்டுக்களை கேட்பார் என்பது நாம் திருவிவிலியத்திலிருந்து அறிந்து கொள்ள வேண்டிய செய்தியாக இருக்கிறது. என்றால் கடவுள் ஒருவருடைய மன்றாட்டை, வேண்டுதலை கேட்டு இரக்கமளிக்கிறார் என்பதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய முதன்மையான செய்தி. கடவுளுடைய இரக்கம் வெளிப்படக்கூடிய இரண்டாவது விதம், கடவுள் எல்லாருக்கும் மீட்பளிக்கிறார் என்பதுதான். புனித பவுல் தீமோத்தேயுக்கு எழுதிய முதல் திருமுகம் 2வது அதிகாரம் 4வது வார்த்தையிலே இவ்வாறு சொல்வார், எல்லா மனிதரும் மீட்பெறவும் உண்மையை அறிந்துணரவும் வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார் என்று சொல்கிறார். என்றால் கடவுளுடைய விருப்பம் அனைவரும் மீட்பு பெற வேண்டும் என்பதுதான். ஆனால் தான் இயேசு கிறிஸ்துவிடத்தில் மீட்பு பற்றிய கேள்வி கேட்கப்பட்ட போது அவர் சொல்கிறார், இடுக்கமான வாயில் வழியே நுழையுங்கள் என்று சொல்கிறார். என்றால் மீட்பு அனைவருக்குமானது, ஆனால் அதனை நாம் இடுக்கமான வாயில் வழியாக நுழைந்து பெற வேண்டும் என்று இயேசு சொல்கிறார். என்றால் இந்த மீட்பு அனைவருக்குமானது. கடவுள் எல்லாருக்கும் மீட்பளிப்பதன் மூலமாக எல்லாருக்கும் இரக்கம் காட்டுகிறார் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். மூன்றாவதாக, கடவுளுடைய இரக்கம் எப்படி வெளிப்படுகிறது என்றால், கடவுள் நம்முடைய நோய் நொடிகளை, பிணிகளை போக்குவதன் மூலமாக கடவுளுடைய இரக்கம் வெளிப்படுகிறது. அச்செய்தி வாசகத்திலே கானானிய பெண்மணி ஒருவர் தன்னுடைய மகளிடமிருந்து பேயை ஓட்டுமாறு இயேசு கிறிஸ்துவிடத்தில் கேட்கிறார். இயேசு முதல்ல அதனை கண்டுகொள்ளவில்லை. ஆனால் அந்த பெண்மணியோ
தொடர்ந்து இயேசுவை கேட்டுக்கொண்டதால் இயேசு அந்த பெண்மணியினுடைய நம்பிக்கையை பாராட்டுகிறார். அம்மா, உம்முடைய நம்பிக்கை பெரியது, நீர் நம்பியவாறே நடக்கட்டும் என்று சொல்லி அந்த பெண்மணியினுடைய மகளுக்கு நலமளிக்கிறார் என்றால் கடவுள் எல்லாருக்கும் நலமளிக்கிறார். யூதர்களுக்கு மட்டுமல்ல, பிற இனத்தார், நோயாளிகள், அனாதைகள், ஏழைகள் எல்லாருடைய நோய்களையும் போக்குறார் என்றால் அவர் அனைவருக்கும் இரக்கம் காட்டுகிறார் என்பதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தியாக இருக்கிறது. இவ்வாறு கடவுள் மனிதருடைய வேண்டுதலை கேட்பதன் மூலமாக, மனிதர்களுக்கு மீட்பளிப்பதன் மூலமாக, மனிதரிடம் இருக்கக்கூடிய நோய் நொடிகளை போக்குவதன் மூலமாக இரக்கம் காட்டுகிறார், அனைவருக்கும் பொதுவானவராக மாறுகிறார் என்பதுதான் நாம் மனதில் இருக்க வேண்டிய செய்தி. கடவுளிடம் ஆசைகளை பெற வேண்டும் என்றால் இரண்டு கருத்துக்களை, இரண்டு செயல்களை நாம் செய்ய வேண்டும். ஒன்று, நாம் கடவுளிடத்தில் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். கனானிய பெண்மணி இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஆழமான அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டிருந்தார். ஆனால் தான் இயேசு அவருடைய நம்பிக்கையை கண்டு பாராட்டுகிறார். அம்மா, உம்முடைய நம்பிக்கை பெரியது என்று பாராட்டுகிறார். இந்த இடத்துல நாம் புனித மோனிகாவினுடைய வாழ்வை நினைத்து பார்த்து கொள்ளலாம். இவர் தன்னுடைய மகனுடைய மனமாற்றத்திற்காக தொடர்ந்து மன்றாடுகிறார். எத்தனை ஆண்டுகள்? 20 ஆண்டுகளுக்கு மேலாக தன்னுடைய மகன் அகஸ்தின் மனமாற வேண்டும் என்று கடவுளிடத்தில் மன்றாடுகிறார். ஒரு கட்டத்தில் அகஸ்தின் மனமாறுகிறார் என்றால் தளராத நம்பிக்கையுடன் புனித மோனிகா கடவுளிடத்தில் வேண்டினார். கடவுளும் அவருடைய நம்பிக்கை நிறைந்த மன்றாட்டை கேட்டார். கடவுளுடைய ஆசையை பெற்றுக்கொள்ள நாம் செய்ய வேண்டிய இரண்டாவது செயல் தாழ்ச்சி. இந்த கனானிய பெண்மணி தாழ்ச்சியோடு இயேசு கிறிஸ்துவை அணுகினார் என்றால் அவருடைய தாழ்ச்சிக்கு வெகுமதி கிடைக்கும். நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தாழ்ச்சியோடு இருக்க வேண்டும். அதைத்தான் யாக்கோபு புத்தகத்தில் 4வது அதிகாரம் 6வது வார்த்தையிலே வார் படிக்கிறோம். தாழ்ச்சியோடு இருப்பவரை கடவுள் கருணையோடு நோக்குகிறார் என்று அங்கே படிக்கிறோம் என்றால் நாம் கடவுளுடைய ஆசையை பெற்றுக்கொள்ள வேண்டும், கடவுளுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்பிக்கை அவசியம், அத்தோடு தாழ்ச்சியும் அவசியம். ஆகவே இந்த பண்புகளை நாம் நம்முடைய வாழ்விலை கடைப்பிடித்து கடவுளுடைய இரக்கத்தை, அவர் எல்லாருக்கும் அளிக்கக்கூடிய இரக்கத்தை பெற்றுக்கொள்வோம். ஆமாம்.